ஹாய் ப்ரோஸ். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். டுடே ட்ரெண்டிங்னு ஒரு சேனல். அங்கே அதுலேயும் வந்து ரீசெண்டாக பார்க்குறேன், நிறைய எடிட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து சரி, இந்த வீடியோவையும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. லைக் நான் வந்து இதை நான் ரியாக்ட் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடியோஸை. ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க, இது நீ ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் யூடியூப் சேனலே பார்க்க மாட்டாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, எடிட்டிங் ஃபன்னாக ஜாலியாக இருக்குது, அப்போ இதை நீ ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு கேட்டாங்க. நான் யோசிச்சேன், ஆமாம் நாமே இதை ரியாக்ட் பண்ணக்கூடாது, மற்ற சேனல்லாம் பண்ணுறாங்க இந்த ரியாக்ஷனு. நான் வந்து பெருசாக யோசிக்கல, இவங்களை ரியாக்ட் பண்ணணுமா என்னன்னு யோசிக்கல. பட் அவங்களே சொன்னதுக்கப்புறம், ஏன்னா அவங்கள ரெகுலர் பார்க்காதவங்க, அவங்களுக்கே இந்த வீடியோஸ்லாம் டுடே ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும் போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக இதில் போகிறது ஃபுல்லாக பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நானும் டெய்லி சட்டசபையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், டெய்லியும் சட்டமன்றத்தை பார்த்துட்டு இருக்கேன் வீடியோஸு. இன்றைக்கும் லைவ் போயிட்டுருக்கு, இந்த டைமில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பட் இப்பயும் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி தளபதி வரல, ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்குறத அவாய்ட் பண்ணியிருக்கேன். நேற்றுலாம் அவர் வந்து பண்ண சம்பவங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு, அதுதான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதுதான் இவர் வந்து அசம்பிளி அட்ராசிட்டி ட்ரோல்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன். அவருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது. நம்ம நேற்று இவர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டார் ரொம்ப. அது பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பண்ணியிருக்க தேவையில்ல. மனப்பாறை மாடு கட்டி மனசா ஃபன் பண்றாரு, அவரு ஜாலியா என்ஜாய் பண்றாரு. அவர் லுக் செல்ல கண்ணு உழுது போடு செல்ல கண்ணு. நேற்று ஃபுல்லா தளபதி ஸ்மைலிங் லாஃபிங் நல்லா அந்த ஜாலியா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி. அரசினர் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். இருந்தாலும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இந்த கான்வென்ட் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியுது. தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற இந்த கண்ணு மாதிரி, ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம எப்பவுமே கண்ணால தான் பார்க்கணும், தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும். ஏற்போர் ஆம் என்க, ஆம் மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை. தீர்மானம் மண்டையில ஏறிடுச்சு. நிறைவேறும். நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன்னா எப்பதாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. தற்சமயம் தமிழ்நாட்டின் பினான்சியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். உண்மையாவா? ஒரே ஒரு மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 200. ஆக்சுவலா இதுல நிறைய டேர்ம்ஸ் பேசுறாங்க, அந்த குவிண்டால் அந்த மாதிரி நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு புரியல, பட் தெரிஞ்சுப்போம். லைக் ஏன்னா இதுக்கப்புறம் ரெகுலராக வரப்போகுது. ஸோ வந்து குவிண்டால்னா என்ன அப்படின்னா என்னன்ற தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இவர் தமிழ்நாட்டில் இருக்கார், ஓகே, பட் ஆனால் சினி ஃபீல்டில் இருந்துக்கிட்டு ஃபுல்லாக நார்மல் தமிழ் பேசிக்கிட்டு இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கவர் வந்து இவ்வளோ கண்டென்ட் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, லைக் யாரோ ஒருத்தவங்க வந்து அதை ஃபுல்லாக சர்வே பண்ணிக்கிடுவாங்க. பட் ஆனால் இவர் பேசுகிறாருன்னா இவருக்கு அது மேலே அதை பற்றி தெரியாமல் பேச மாட்டார். இப்போ அதில் கொஷின் கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி டைப் தான் அவர். ஸோ அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து அதை பார்த்து படித்தாலும் பட் அது என்னன்னு தெரியாமல் அவரால் படிக்க முடியாது. குவிண்டால், நான் இப்போ வந்து குவிண்டால் இருக்குது, நான் அதை படிச்சுட்டு எனக்கு டவுட் வந்துடும், குண்டாலா அப்படின்ற மாதிரி டவுட் வரும்ல. அந்த மாதிரிலாம் டவுட் வராமல் அவர் தெளிவாக கிளியராக நிறுத்தி நிதானமாக படிக்கிறாருல்ல. ஸோ அவருக்கு அதில் நாலேஜ் இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா சிஎம் ஆகிட்டாரு, ஸோ நாலேஜை வளர்த்துட்டு தான் ஆகணும். பட் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், குவிண்டால்ன்ற வார்த்தையே. ஸோ அதனால் சொல்கிறேன்.
59 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். நல்லா இருக்கே இது. அப்ப உடனே ஒரு அமௌண்ட் கொடுங்கண்ணே. இந்த பணத்தை வச்சுக்க. பேக் காம்ப்ளிமெண்ட். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும். 10 ரூபா பார்த்து போன்னு தங்கச்சி சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி கரண்ட் பில்லு தான் இப்போ வந்து இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என் கூட ஒர்க் பண்ணுறவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி அதாவது டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்து மே மாதம் வந்துச்சா, மே மாதம் வந்தோடனே முதல் சைனே வந்து 200 யூனிட் ஃப்ரீன்றது தான் போட்டார். பட் ஆனால் அவருக்கு ஜூலை மாதம் வந்த ஒரு பில்லில் வந்து 218 யூனிட்ஸ் என்னமோ அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 200 யூனிட்ஸ்க்கு பில்லு கிடையாது. 88 யூனிட்ஸ்க்கு அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் 150 ருபீஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை இவ்வளோ அதிகமாக வரல, போன தடவை வெறும் 100 யூனிட் தான் ஃப்ரீ கொடுத்தாங்க. பட் ஆனால் 100 யூனிட் மேலே யூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு பில்லு வந்துச்சு. பட் இந்த தடவை வந்து 200 யூனிட்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 200 ஃப்ரீன்னு சொல்லியும் எனக்கு பில்லு வந்து அதிகமாக வந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு பில்லே ரொம்ப கம்மியாக வருது. அதாவது 200 யூனிட் ஃப்ரீயில். ஸோ 200 யூனிட்குள்ளே தான் வருது, ரொம்ப அதிகமாக போகிறதில்ல. ஏசியும் யூஸ் பண்ணி தான் இருக்கோம், போகிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு அந்த இஷ்யூ பற்றி எனக்கு கிளியராக நான் அதை ஃபேஸ் பண்ணல. பட் யாராவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா சிஎம் செல்லில் இல்லாட்டி ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்று சொன்னாங்க, அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ரீஃபண்ட் தந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கரண்ட் பில் இஷ்யூவும் கரண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து டேக் கேர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். முக்கியமாக இவங்க மட்டும் அடுத்து வர நாட்களில் அந்த மிச்சம் இருக்கிறவங்க ஆட்சி எல்லா டைம்லேயும் கரண்ட்டை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி கரண்ட்டை கட்டே ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. மழை டைமில் கட் ஆகட்டும், அப்புறம் மந்த்லி ஒரு ஷட் டவுன் பண்ணுறாங்க, ஓகே, யூ விஷ். பட் ஆனால் அதை தாண்டி வேறு எதுவும் அன்வான்ட் கரண்ட் கட்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. அது ஏன்னா அது ரொம்ப ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே கரண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்குமே வந்து கரண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் நைட்டு தூங்கும்போது போனால் எவ்வளோ எரிச்சலாக இருக்குன்றது நானும் சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஏதோ இன்வெர்ட்டர் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு டிவிக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும். ஏன்னா உங்களால் இந்த 5 வருஷமும் நீங்கள் அதே இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அதை சரி பண்ணாமலே இருந்தீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இந்த கரண்ட்டு பில்லு அப்புறம் அந்த கரண்ட் சம்மந்தமான இஷ்யூஸை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் கிளியர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வரதை ஒன்றா நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். வேளாண் பட்ஜெட் என்று ஆவலாக படிச்சு பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது. இப்பயும் சரி, கலைஞரா இருக்கும்போது சரி, எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்க டென்ஷன்லயே இல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு ஒரு பேசும்போது. உண்மையிலே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களா என்ன, எனக்கு தெரில. ஏன்னா இவர் சொல்றாரு. பட்டு இப்போ இருக்கிற டிவிக்கே வந்து மக்களை சந்திக்கிறத இவங்க சொல்றாங்க ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் அந்த ரீல்ஸில் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு தெரியுது அப்படி ஒன்று நடக்குதுன்னு. இப்போ இவங்களாம் வந்து சொல்கிறாங்க நான் இது பண்ண சொல்கிறாங்க. கடைசியில் கடன் தான் நம்மளுக்கு அதிகமாகச்சு. தமிழ்நாட்டில் நம்ம நிறைய நல்ல திட்டங்கள்லாம் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை, ரொம்ப மினிமமான திட்டங்கள் தான் வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரொம்ப பயங்கரம் வேலை செஞ்சோம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல.
ஊழல் நடந்திருக்கு, அது நல்லா தெரியுது, வெட்ட வெளிச்சமாக போட்டு தெரியுது. பட் ஆனால் இவங்க எனக்கு பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, தப்புலாம் பண்ணிவிட்டு நாங்கள் நியாயமாக பேசுவோன்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டிவிகே கவர்மெண்ட் தான் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் இது எல்லாரையும் ஸ்டெப் எடுங்க. நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் எல்லாரையும் ஜெயிலில் போடணும்னு சொல்ல, எல்லாருக்கிட்டையும் ஒரு காசு அடிச்சிருக்காங்கல்ல, தமிழ்நாடு மக்களோட காசை அவங்க தூக்கியிருக்காங்களா, அந்த காசை மட்டும் ரிட்டர்ன் எடுத்து நீங்கள் கஜானாவில் ஃபில் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு 1,00,000 கோடிலாம் தேவையே கிடையாது. அவன் 10 தலைமுறைக்கு சேர்த்துலாம் வைக்கவே தேவையில்லை. இங்கே அவனுக்கு இந்த தலைமுறை அவனோட சொந்த வாழ்க்கையவே வாழ முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க. 24 மணி நேரம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அதாவது எது அப்படியா ஒன்று பண்ணி மேலே வந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு இவ்வளோ கோடிகள் தேவையில்லை. அதுவும் அவங்க உழைச்சி சம்பாதிச்சாங்கன்னா வச்சுக்கிட்டோம், நோ இஷ்யூஸ். இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்க, பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க, அவங்களாம் வச்சுக்கிட்டோம். ஆனால் அடுத்த மக்களுக்காக வாங்கின கடன்லேருந்து ஒருத்தவங்க காசு எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட இருக்கிற காசை நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கி நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கனாலே ஈஸியாக வாங்கின கடனை அடைக்கலாம். ஏன்னா எல்லாருமே வாங்கின கடனை பாக்கெட்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் ஜெயிலில் போட்டுட்டு அன்றைக்கி நைட்டே அவங்க பெயில் வர்றது எப்படின்னா, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக ஓகே டிவிக்கு என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது அவதூறு பேசினா ஜெயிலில் போடும், ஜெயிலில் போட்டு நம்ம அன்றைக்கி ஈவினிங் வந்துடுவோம். நம்ம படத்தெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. அது நம்மளோட நம்மளால பயம் இருக்காது. பயம் இருக்கணும். இப்போ சொல்லுவாங்க பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பயம் இருக்கணும். பயம் தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்குன்ற பயம் இருக்கணும். அப்போ தான் நல்லதுகள் அதிகமாகும். ஸோ அதனால் தப்பு நீங்கள் சொன்ன மாதிரியே தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவர்களே விட மாட்டோம்னு சொன்னீங்களே, அந்த தொட்டவர்களே விட மாட்டோன்ற கான்செப்ட் எப்போ இருந்தால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேர்கிட்ட பறிமுதல் பண்ண போகிறீங்கன்னு காத்துட்ருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு தடவையும் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த இருக்கிற சட்டமன்றம் எப்படி இருக்குன்றதுக்கும் நான் வெயிட்டிங்காக இருக்கேன். பார்ப்போம். எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். ஆனா நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கு, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. மாண்புமிகு பேரத்தலைவர்களே, இன்னைக்கு காலையில நேத்து நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா தான் இருக்கிறார். 16-18 மணி நேரம் அப்ப பாக்கணுமே இந்த காந்தி பாபு ஓடுவான் ஓடி வருவான். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பயம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு 1000 ரூபாய் கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். எல்லா கட்சி தொண்டார அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம் இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, பேசுவது எளிது, ஆக நடத்தும் போதுதான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான். ரொம்ப பயப்படுத்துறீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். தம்பி கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்கிறாரு. மாடு வளர்க்கிறாரு. விவசாயம் 1000 ஏக்கர் இதுலதான் சிரிச்சிருவாரு. நல்ல நெல்லு சொல்றேன். வேலை அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயல்ல அண்டை வெட்டுவார். நீ செங்கவட்டைன்னு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்புமிகு உறுப்பினர்களுடைய சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவார். ஆயிரக்கணக்கான எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, இருக்கீங்க. அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டைக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. நீங்க பேசலாம்.
அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம் வெளியே இருக்கு. இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசுல இருந்து ஒரு புது ஆட்சி வந்தா ஏதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு. 2050 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்ப 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி அள்ளி கொடுக்கறதுக்காக ஓட்டு போடல. நானும் ஓட்டு போட்டேன் டிவிகேக்கு தான். அள்ளி கொடுக்கணும் எல்லாருக்கும். வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் சம்பாதிக்கிற ஒரு 5000 ரூபா கையில் இருந்தாலும் அந்த 5000 ரூபா இப்படின்றக்குள்ளே அப்படியே இந்த தேனோஸ் பிளிப் போட்ட மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த காசு எவ்வளோ கைக்கு வந்தாலும் அது கரைஞ்சு போயிடுது. பட் நல்ல திட்டங்கள், அப்புறம் வந்து நம்ம காசை ஆட்டையை போடாமல் இருந்தாலே போதும். இப்போதைக்கு போதுமானது. நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுக்கணும்னு கூட சொல்லலை, இருக்கிற காசை நீ எடுத்து வச்சுக்காது, உன் பாக்கெட்டில் போட்டுக்காது. அதுதான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்கு இந்த டிவிகே ஆட்சி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க டிஎம்கே பண்ண எல்லா திட்டங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வந்த 2வது நாளே வந்து புது திட்டங்கள், புது மாற்றங்கள் அப்படி கொடுத்துட்டா. இப்போ வந்து 1000 ரூபா கொடுத்த இடத்துல 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வந்து மகளிர் திட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க டிவிகே. இப்போதைக்கு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை வந்த இந்த ஒரு 3 மாதத்துலேயே 2500 ரூபா கொடுத்துருந்தா அவங்க அதே குறை தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களால 2500 தான் கொடுக்க முடியுமா? அந்த 2500 வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீ ஏன் 1000 ரூபா தான் கொடுத்த, அதுவும் கடைசியில் எலெக்ஷனுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, எப்படி தான் மனசாட்சியெலாம் பேசுகிறீங்க. அப்படி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. அது கொஞ்சம் நியாயமாக பேசலாம். நியாயம் அந்த பக்கத்தில் நியாயமே வரல. பேச்சில் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ தப்பு பண்ணதை ஓவர் டூ பண்ணி நம்ம பேசிப்போம் அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க முன்னாடி திமுக அதிமுக 2 கட்சி இருந்தது. இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா இவங்க சுட்டி காட்டாமல் அப்படியே காம்ப்ரமைஸாக போயிடுவாங்க. இவங்க தப்பு பண்ணால் இவங்க சுட்டி அப்படியே மாறி காம்ப்ரமைஸில் போயிடுச்சு. அப்போ டிவிகே வந்ததுக்கப்புறம் காம்ப்ரமைஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை அப்படின்றதுனால இவங்ககிட்ட எதுவுமே பேச முடியல. ஸோ விதண்டாவாதமாக ஏதாவது பேசணுன்றதுக்காக ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. என்ன சின்ன பழத்தமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்டேன்? இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சி ஆயிரானே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும். RBI வந்து நீங்க பணம் தள்ளுபடி சொல்ற 6000 கோடியை 3 மாசத்தை நீங்க கட்டி ஆகணும். கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க. அவரை பார்த்து பேசுங்க. நீங்க ரொம்ப அதே போல சென்னையில கொடுப்பாங்க சொன்னா அன்புமணியான சரி சிவகுமாரா பட்ஜெட் இந்த நியூஸ் பட்ஜெட்டை பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாமாகுது. உங்க ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்ப உங்களை பத்தி பேசுகின்றார்கள். முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் வாழைக்கு நாங்க ஒரு திட்டம் சேர்த்திருக்கீங்க. வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்க கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்க அந்த முட்டை இந்த முட்டை ஆக்கினார் பாத்தீங்களா, வேற மாதிரி அறிவிச்சிருக்கேன். ஒரு பாத்துல இருக்க என்ன திட்டம் என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. சொல்ற கேளு. அது போல இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லக்கூடாது. வேணா வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தா வேற வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன ஜாலியா என்ஜாய் பண்றாரு அவரு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒண்ணு சொன்னாரு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னாரு, யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. ஆமா இல்ல, இதெல்லாம் உச்சக்கட்ட அநியாயம். இதெல்லாம் டைம்ல
எப்படி அவங்களால பண்ண முடியுது இதெல்லாம்? எப்படி யோசிச்சீங்க? இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் தின்னுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டு, குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. ஏன்னா முடிஞ்ச அது ஏதோ கோர்ஸ் பண்ண பாக்குறேன். இப்படித்தாங்க பட்டாசு கடையை கோர்ஸ் பண்ணாங்க. சரி விடுறா. மாண்புமிகு சாமி அமைச்சர் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்து என்னடா புத்தவாட்டாது. பேரவை தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக் இப்போ 10 நிமிஷம் மட்டும் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, செல்போனை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை பார்த்து படிப்பதும் இங்கே அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அடுத்து வருகிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நல்ல எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஸ்பீக்கர். நல்ல அவர்கள் வந்து சொன்னாரு சிப்காட் நல்ல முறையா நடைபெற்று இருக்குன்னு. அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. தொழில் பூங்கா வந்து 1097.86 ஏக்கர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க வந்து 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிடாது. அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்ல, ரோடு வசதி இல்ல, தெரு விளக்குகள் இல்ல. இங்க வாங்குறேன் ஒண்ணுமே இல்லையா? எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேக்குறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? ஒண்ணுமே இல்ல. ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். குடித நீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடித நீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடித நீர் நீங்க 90 நாள் அங்க கொண்டு வந்திருக்க முடியாது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இன்னும் பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. நீ என்ன வெறுப்பேற்றியா இல்ல பாராட்டுறியா? எனது மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய உறுப்பினர் மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல பாட்டு பாடுவாரோ, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, காட்டு உழுது போடு செல்ல கண்ணு. எங்களை போன்றவர்கள் ரொம்ப பிடித்தமான பாட்டு. சம்மதம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மதம் பாடுறது வீடு கட்டவா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். இப்போ இந்த மாமன்றத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. எல்லாம் வந்தாச்சு, இது இன்னும் போகல. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பான் கிறிஸ்டியன். ரொம்ப கோபமா இருக்கே நீ. இவர் பேசுனது முன்னாடி கோவப்பட்டதெல்லாம் ஓகே. அவர் ஏதோ தமிழ் பேசுறத பத்தி கோவப்பட்டாங்க, சரி ஓகே. பட் ஆனால் அந்த கிறிஸ்டியானிட்டி அந்த மதம் அந்த இது எடுத்துகிட்டு வர்றது வந்து தேவையில்லாததுன்னு தோணுது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு கட்சிக்கு பெரிய ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒருத்தர் வந்து அப்படி பேசுகிறதுனால இது வந்து பயங்கர ஒரு செட்பேக்காக இருக்கும் இந்த கட்சிக்கு. தமிழில் வந்து எந்த ஒரு மதமும் கிடையாது, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது. அதனால தான் தமிழ்நாட்டில் எல்லா மதத்துக்காரங்களும் ஃப்ரெண்ட்லியாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் பிரச்சனையும் பண்ணாமல் சுமூகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து நான் சட்டசபையில் எல்லோரும் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து எங்கள் கிறிஸ்டினில் சொல்லி கொடுத்துருக்காங்க, பைபிளில் ஓகே, உங்கள் பைபிளில் நல்லது தான், அது நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் கிறிஸ்டின் அப்படின்றது வந்து
அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நான். தமிழாக பாருங்கள், தமிழுக்கு நம்ம தமிழன்றதே போதுமானது அதை வந்து நம்ம பேசுகிறதுக்கு. அதுக்கு நம்ம முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த விஷயம் வந்து எனக்கு நேற்று பார்க்கும்போது சட்டசபையில் பார்க்கும்போது இவர் பேசுனது எனக்கு ஒரு இது நல்லா இல்லை, இது தப்பாக இருக்குது, இதை வந்து சிஎம் வந்து பார்த்து கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்க வேணாம், அதோட எதையுமே ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம். அவங்க அதாவது எதிர்கட்சிக்காரங்க இன்னும் மோசமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேப்டன் அவர்கள் இருக்கார், விஜயகாந்த், அவரே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் எப்படி ட்ரிகர் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நம்ம அவர் மட்டும் ட்ரிகர் ஆகாமல் இவங்களை விஜய் மாதிரியே சிஎம் மாதிரியே வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக லைக் வந்து லெஃப்ட் ஹேண்டடாக வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தார், கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாருனாலே அவர் இந்நேரம் அவர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக ஆகியிருப்பார். மேபி சிஎம்மாக கூட ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் அப்படி வந்து எல்லாரும் மேலே அந்த பத்திரிகை ஆளுக அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் அவர் கோவப்பட்டு தான் அவர் இப்படி ஆயிடுச்சு. கடைசியில் அவரால் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியாமல், அவர் நல்ல மனசுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் மொத்த டிவிக்கில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் பேசுகிறாங்க, எல்லாரையும் நானில் பல மக்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே எவ்வளவு கடுமையான இது இருந்தாலும் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் அதை பேசுகிறாங்க. அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதில்ல, அது வந்து கோவப்படுறது. அப்புறம் மைக் அவர் பட்டுன்னு வச்சார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை மெச்சூரிட்டியே நீங்கள் வந்து நம்ம சிஎம் கிட்டேருந்து கற்றுக்குங்க. ஏன்னா அவர்கிட்டருந்து கற்றுக்கிறது அது அந்த மனுஷனுக்கு இல்லாத பிரச்சனை கிடையாது. அவர் இந்த கட்சி இந்த ஆட்சியை வந்து இப்போ வந்து அவர் சிஎம்மாக இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எவ்வளோ அவமானங்கள், எத்தனை பேர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எவ்வளோ கேவலமாக பேசியும் அவர் குட்டை மட்டும் தான் எடுத்துக்கிட்டார். இக்னோர் நெகட்டிவிட்டி, அதை நீங்கள் பண்ணணும். உங்களை நம்பி ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் அதுக்கு வந்து இதுவாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமே வரப்போகிற சட்டசபையில் நீங்கள் கொஞ்சம் சபை நாகரிகத்தோடு பேசுங்க. நம்ம ஸ்பீக்கர் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்பீக்கரை பார்த்து பேசுங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்த்து பேசாதீங்க. அவங்க கண்ணை நீங்கள் இந்த 1001 படத்தில் வர மாதிரி தான் தலையை திருப்பி அவர் ஸ்பீக்கர் பக்கமே திருப்பிடுங்க. இவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்பீக்கரை பார்த்து பேசுங்க. எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் மினிஸ்டர், உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்லாம் இல்லை. பட் இது ஆக்சுவலாக இது வந்து நம்ம கட்சிக்கு இது வந்து நல்லா இருக்காது டிவி கேக்குன்னு சொல்லி தான் நான் வந்து இதை அட்ரஸ் பண்ணுறேன். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவை கேலி பண்றது அளவு இல்லாத நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. பேச்சுல திமிர் தெரியுது. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட முடிச்சு லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல பெரிய பிரச்சனை மாதிரி பண்ணக்கூடாது. என் சைடு இதுதான். அவருக்கும் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இறங்கி தான் செய்யலாமான்னு அந்த அளவுக்கு வருது. மாண்பு உறுப்பினர் மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. உன் கான்பிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அந்த கான்பிடன்ஸ்க்கு பின்னாடி திமிர் இருக்கு, அதை குறைச்சுக்க. மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லாத 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தாண்டா செய்வாங்க. கள்ளத்தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கிறோம்டா. மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பத்தி இப்ப சொன்னாங்க. அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உணவுல உயரல, டீசல் உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? கூலி உயர்வு, அதே உறவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி. அது சொல்ல மாட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கல, அதே சொல்லுவாங்க. முதலமைச்சராக சொல்ல மாட்டாங்க. 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்க சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஒரு லக்கணத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டிக்காதீங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சர் இருந்தனே தெரியாம பேசிட்டு இருக்காரு.
ஏற்கனவே சொல்ல கூலி உயர்வு ஏற்படும். உரை விலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துருது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்திருக்கீங்க ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் இந்த விவசாயிகள் கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்ல. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரை விலை ஏற்றுவது கூலி விலை ஏறி விட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் சுத்தி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அரைச்ச மாவையை திரும்ப திரும்ப போட்டு போட்டு அரைச்சிருக்க. 10 நிமிடத்துக்கு தயார் செய்து கொண்டு வந்தால் 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நானே பெல் அடித்து உட்காருங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பது என்பது கூட ஒரு கண்ணியமான நடத்துதலாக இருக்காது என்று நான் கருதுகின்ற காரணத்தால் இதை மனதிலே வைத்து எல்லா உறுப்பினரும் பேசுவதானால் 1.5 மணிக்குள்ளாகவே நான் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து உறுப்பினரும் 3 மணி 3 வரைக்கும் பேசுறாங்க. அப்புறம் பைவானுங்களா நான் லீவ் போடாம வந்து மான்கம் போயிட்டு இது. ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு. இது மாதிரி அவர் டெய்லியும் போட்டுட்ருக்காரு. ஏன்னா இப்போ வந்து சட்டசபை வந்து ஒரு 10 நாள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே நடந்துச்சு, மண்டே நடந்துச்சு, இன்றைக்கி டியூஸ்டே ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ இன்றைக்கும் சட்டப்பேரவை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் எத்தனை நாள் நடக்கும்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. லைக் நிறையா உண்மையாக சொல்லணும்னா ஃபன் அதெல்லாம் விட்டுருங்க. பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நிறையா டேர்ம்ஸு லைக் இதெல்லாம் நம்ம லைவில் பார்க்குறதுனால தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்லேயும் என்ன நடந்துகிட்ருக்கு, கவர்மெண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு, என்ன நிதி நிலைமை இருக்குது, எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. அது வந்து ஜென்ரல் நாலேஜ். உண்மையாக சொல்லணும்னா நம்ம சின்ன வயசில் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படி, நியூஸ் பாரு அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதுக்கு பார்க்கணும், எனக்குலாம் அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்றேன். இப்போ எப்போ தளபதி வந்து ஆட்சி அமைச்சாரோ அப்போலேருந்து நான் ரெகுலராக நியூஸ் பேப்பர் பார்க்குறேன். படிக்கிறேனான்னு கேட்டால் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுன்னு இருக்க முடியாது. பட் என்னென்ன நியூஸ் பேப்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்ப்பேன். இப்போ ரெகுலராக இந்த பாலிட்டிக்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் நம்ம டிவிக்கு ஆட்சி வந்து கொஞ்சம் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலிட்டிக்ஸை கொண்டு போகிறாங்க. இந்த பழைய பஞ்சாங்கம் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இவங்க ஒரு பாசிட்டிவான பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இவங்களும் அந்த பழைய மாதிரி அந்த பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பார்க்க இந்த இப்போ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காது. ஸோ டிவிக்கு இதே எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றதை பாருங்கள். இந்த லைவ் போகிறன்றது வந்து ஆப்போசிட் ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். அதாவது டிவிக்கு சைடில் இருக்கிற மினிஸ்டர்ஸும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பேச்சிலையாக இருக்கட்டும், அது பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பேசுங்க. இந்த டுடே ட்ரெண்டிங் வீடியோவாக யோசிச்சா இந்த வீடியோவில் எடிட்டிங் கம்மி, வீடியோ கண்டென்ட் அதிகம். லைக் எடிட்டிங் வந்து ஏன்னா டுடே ட்ரெண்டிங்னால எடிட்டிங் தான் வெறியாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஓகே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பொலிட்டிக்ஸ் வீடியோன்றாலும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஃபன்னான வீடியோ வந்து டுடே ட்ரெண்டிங்கில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அது வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அது எடிட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் வரும், நம்ம அதை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷீவ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.